குரோதி வருடம் வைகாசி மாதம் ராசி பலன்கள் 14/5/2024 முதல் 14/6/2024 வரை. மாதிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் இல்லாருக்கும் ஜோதிடத்தாலே வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் செந்தமிழ் வணக்கங்கள். இப்பொழுது வைகாசி மாத பலன்களை பற்றி உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். பொதுவாக மாதங்களிலே இரண்டாவது மாதம் வைகாசி மாதம். சித்திரைக்கு அடுத்து வரக்கூடியது வைகாசி. இதற்கென்று ஒரு பாடல் உண்டு. மாதங்கள் 12இல் இரண்டாம் மாதம், மால்மருகன் புகழ்பாடி மகிழும் மாதம். இதிலே தான் வைகாசி விசாகம் வருகிறது. எனவே மால்மருகன் முருகப்பெருமானை புகழ்பாடி நாம் நம்முடைய வாழ்க்கையை வளமாக அமைத்து கொள்ள வேண்டிய நல்ல மாதம். மேதகுநல் காசியினை பெயரில் கொண்ட மிகச்சிறந்த தமிழ் மாதம் இந்த மாதம். வைகாசியிலேயே காசின்னு இருக்குது. காசி ஒரு புனித சேத்திரம், வாரணாசி. அத்தனை பேரும் வாழ்க்கையிலே காசிக்கு ஒரு முறையாவது போக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த புனிதமான அந்த பெயரை வைகாசி என்று தன்னுடைய பெயருக்குள்ளேயே வைத்திருக்கின்ற மாதம். வேதனையை போக்குகின்ற வேலவன் மேல் விருத்தங்கள் பாடுதற்கு விசாக நாளில் பாதார விந்தத்தை பணியும் மாதம். வைகாசி விசாகம் வந்துவிட்டால் எல்லோருமே திருப்புகள் பாட வேண்டுமாம். திருப்புகள் பாடினால் எதிர்ப்புகள் அகலும் என்று சொல்வார்கள். பல ஊரில் தேரோட்டம் நடக்கும் மாதம். இந்த வைகாசி மாதத்திலே தான் அம்பிகை இருக்கும் ஆலயங்களிலே எல்லாம் தேரோட்டங்கள் நிறைய நடைபெறும். இம்மாதம் முருகனுக்கு உகந்த மாதம். இல்லத்தில் மணவிழாக்கள் நடக்கும் மாதம். இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் மாதம் என்று கூட சொல்லலாம். வைகாசி மாதத்திலே சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறும். அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். இம்மாதம் தொடங்குகின்ற பொழுதே சூரியன் ரிஷபராசியிலே சஞ்சரிக்கின்றார். அவரோடு முன்னதாகவே வந்த குருவும் அங்கே இருக்கின்றார். மே 1ஆம் தேதி அன்றைக்கு குரு பகவான் பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வந்து விட்டார். சுக்கிரனுடைய வீட்டிற்கு குரு வந்திருப்பதனாலே முரண்பாடான கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுகின்ற நேரங்களிலெல்லாம் பல காரியங்கள் தடையாகவும் இருக்கும், தாமதமாகவும் இருக்கும். சில காரியங்கள் எளிதிலும் முடிந்துவிடும். அவரவர்களுடைய சுயஜாதக அடிப்படையிலே தான் பலன்கள் நடைபெறும். பொதுவாகவே சுயஜாதகம் பலம் பெற்றிருந்தால் தொட்ட காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். தொல்லைகளெல்லாம் தானாகவே அகன்றோடும். பட்ட கஷ்டங்கள் விலகும். வாகன யோகம் முதல் வளர்ச்சி வந்து கூடும். வருமானம் உயரும். அதே நேரங்களிலே திசாபுத்தி பலமிழந்திருந்தால் எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்காது. நிம்மதி குறையும். நிகழ்கால தேவைகள் நடைபெறாமல் போகலாம். யாரையும் நீங்கள் அண்டியிருந்து அதன் மூலமாக பலன் பெறக்கூடிய சூழல் கூட உருவாகலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பவர்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? இதுபோன்ற வைகாசி மாதம் என்றால் விசாக திருநாளிலே முருகப்பெருமானை வழிபடலாம். தங்களுடைய திசாபுத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டால் இல்லத்திலே அமைதியும் கிடைக்கும். உள்ளத்திலே உங்களுக்கு அமைதியும் உண்டு. அது மட்டுமல்ல, நல்ல காரியங்களும் இல்லத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கும். இந்த மாதத்திலே யார் யாருக்கெல்லாம் அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சந்திரன் இருக்கின்ற இடம் இந்த மாத தொடக்கத்திலே கடகராசி. பொதுவாக கடகராசிக்கு அஷ்டமத்து சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் 7.5 சனியிலே பாதச்சனி. கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி. மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி தொடங்குகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதத்திலே ஒரு வரக்கூடிய கிரக பேச்சுகள் என்று எடுத்துக்கொண்டால் வைகாசி 7ஆம் தேதி அன்றைக்கு சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசிக்கு வருகின்றார். வைகாசி 7ஆம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டிற்கு வருகின்ற பொழுது சுக்கிரதசை நடப்பவர்கள், சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நற்பலன்கள் கிடைக்கும். அதே நேரம் வைகாசி 11ஆம் தேதி அன்றைக்கு புதன் அந்த வீட்டிற்கு வருகின்றார். அதாவது ரிஷபராசிக்கு வருகின்றார். வைகாசி 18ஆம் தேதி செவ்வாய் மேசராசியிலே அடியெடுத்து வைக்கின்றார். செவ்வாய்க்குரிய வீடு எது? மேசராசி, விருச்சிக ராசி. தன்னுடைய சொந்த வீட்டுக்கு செவ்வாய் வருவதனாலே மேசராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் செவ்வாய் திசை நடப்பவர்களுக்கெல்லாம் யோகமான நேரம் அது. வைகாசி 27ஆம் தேதி புதன் தன்னுடைய சொந்த வீடான மிதுனத்திற்கு வருகின்றார். வைகாசி 31ஆம் தேதி சுக்கிரன் மிதுனத்திற்கு வருகின்றார். புதனோடு சுக்கிரன் சேர்ந்தால் புத சுக்கிர யோகம். பூமி சம்பந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கெல்லாம் பொன்கொழிக்கின்ற நேரம். இப்படிப்பட்ட சூழ்நிலை அமைகின்ற இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். மேசராசி நேர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் தொட்டது துலங்கும் மாதம். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுடைய ராசியில் சகாய ஸ்தானாதிபதி புதன், தனாதிபதி சுக்கிரனோடு இணைந்திருக்கின்றார். புத சுக்கிர யோகம் செயல்படும் இந்த மாதம் பொன்கொழிக்கும் மாதம். தொழில் நன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கலாம். சம்பள உயர்வுகள் வந்து சேரும். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். குடும்பத்திலே நல்ல சூழ்நிலைகள், ஒற்றுமைகள் பலப்படும்.
கல்யாணங்கள், முத்துவிழா, மணவிழா, மணிவிழா போன்ற நல்ல விழாக்கள் எல்லாம் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். எல்லாவற்றிற்கும் மேலாக புத சுக்கிரயோகம் இருப்பதனாலே பொருளாதாரம் மிக உச்ச நிலையை அடையும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய வேண்டும் என்று விரும்பினீர்களோ அதை செய்ய இயலும். இந்த மாதம் மேலும் இனிய மாதமாக உங்களுக்கு அமைய முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவது நல்லது. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாத தொடக்கத்திலேயே சூரியன் ராசியில் இருக்கின்றார். அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். அயல் நாட்டிலிருந்து வரக்கூடிய நல்ல தகவல் இல்லம் தேடி வரப்போகிறது. பணிபுரியும் இடத்தில் இருந்த பதட்ட நிலை மாறும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற இரட்டித்த சிந்தனையில் இருந்த உங்களுக்கு இப்பொழுது ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து அதிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். அது மட்டுமல்ல, விரயஸ்தானத்திலே சுக்கிரன் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் என்றாலும் சுப விரயங்களாகவே இருக்கும். வைகாசி 27ஆம் தேதி புதன் பேச்சுக்கு பின்னாலே உங்களுக்கு மாத கடைசியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் நன்மைகள் நடைபெற நீங்கள் நந்தியை வழிபடுவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு உன்னதமான மாதம். மாத தொடக்கத்திலேயே ராகு 10ல் ராகு இருந்தால் பல பேரையும் வைத்து வேலை வாங்குவார்கள் என்பார்கள். அந்த அடிப்படையில் மிகச்சிறந்த மாதமாக இருக்கிறது. தொழில் தொடங்குவதற்கான ஆயத்தம் செய்வீர்கள். எத்தனை நாள் தான் உத்தியோகத்தில் இருப்பது, சம்பளம் போதுமான அளவு இல்லையே, நாம் தனியாக இயங்கலாமா என்றெல்லாம் நினைப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் விதத்திலே மிகச்சிறந்த பலன்களை வழங்கப் போகிறது. சகோதர வர்க்கத்தினர் மூலமாக சகாயங்கள் கிடைக்கும். இடம், பூமி வாங்கும் யோகமும் உண்டு. இம்மாதம் இனிய மாதமாக உங்களுக்கு அமைய வராகி அம்மனை வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. இருந்தாலும் லாபஸ்தானத்திலே குரு, லாபஸ்தானத்திலே ஒரு கிரகம் வலிமை அடைந்திருக்குமேயானால் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படாது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தொழில் முன்னேற்றம் உண்டு. தொலைபேசி வழியில் நல்ல தகவல்கள் வந்த வண்ணமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து மகிழ்ச்சி காண்பீர்கள். அயல் நாடு செல்ல வேண்டும் அல்லது அயல் மாநிலம் சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு அதுவும் கைகூடலாம். ராகு பகவான் இருக்கின்ற இடம் நல்ல இடம். ராகுவோடு செவ்வாய் இணைந்திருக்கிறார். எனவே வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே, புதிய இடம் வாங்க முடியுமா என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது பூமியால் யோகம் உண்டு. இம்மாதம் இனிய மாதமாக நீங்கள் அமைத்துக்கொள்ள அபிராமி அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 7லே சனி. சனியின் பார்வை ராசியில் இருந்தால் நிம்மதி என்பது எள்ளளவுக்கும் இருக்காது. எதில் நீங்கள் தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைப்பது அரிது. ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. அஷ்டமத்தில் செவ்வாயும் ராகவும் இருக்கிறார்கள். செவ்வாய் பேச்சு வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். வைகாசி 18ஆம் தேதி செவ்வாய் பேச்சியாகி 9ஆம் இடத்திற்கு வருகின்றார். தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வருகின்ற பொழுது மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும். எனவே மாதத்தின் பிற்பாதி உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதே நேரத்தில் தொழில், உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அரசியல், பொதுநலத்திலே இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் வந்து சேரலாம். பொருளாதாரம் உயர்வடையும். இந்த நேரத்தில் நீங்கள் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களும் உங்களுக்கு நிறைவேறப் போகிறது. ஆனால் அனைத்தும் வைகாசி 18ற்கு மேல்தான். அதுவரை பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டிய மாதம் என்றே கருதலாம். இம்மாதம் இனிய மாதமாக அமைய நடராஜ பெருமானை வழிபாடு செய்யுங்கள். கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது, 7லே ராகு. தொட்ட காரியங்களில் வெற்றி பெற வேண்டுமானால் சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டும். நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். ஏற்றமும் இரக்கமும் கலந்த சூழல் உருவாகும். காலையில் வரவு வந்தால் மாலையில் செலவாகும். காலையில் இன்பம் வந்தால் மாலையில் துன்பம் வரும். இப்படி மாறி மாறி வரக்கூடிய சூழல். இப்படி அமைவதற்கு காரணம் ஜென்மத்தில் கேது இருப்பது. கேது என்றாலே நிம்மதியை குறைத்தலை கொடுக்கும். ஆனால் ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபட்டால் லௌகீகம் சிறப்பாக இருக்கும். எந்த தெய்வத்தை கும்பிடுவது? உங்களுடைய ராசிநாதன் புதன். எனவே பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும். புதன் பயிற்சி உங்களுக்கு இனிய பயிற்சியாக அமையப் போகின்றது. வைகாசி 11ஆம் தேதி புதன் பயிற்சி ஆகின்றார். 9லே வருகின்ற புதன் அங்குள்ள சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களால் அனுகூலங்கள் கிடைக்கும். இம்மாதம் இனிய மாதமாக அமைய உங்களுக்கு வழிபாடு என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது பெருமாள் வழிபாடு பெருமை சேர்க்கும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் துணிவும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய மாதம். அதாவது இம்மாதத்திலே அஷ்டமத்திலே குரு இருப்பதனாலே அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் கிடைக்காது. எதிர்மறை சிந்தனைகளே உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். எதை செய்தாலும் செய்வோமா வேண்டாமா என்ற இரட்டித்த சிந்தனை இருக்கும். ஆனால் துணிவும் தன்னம்பிக்கையும் கொண்டு நீங்கள் செயல்படலாம். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல உதவிகரமாக இருப்பார்கள். 7ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிர பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. சுக்கிர பயிற்சி வைகாசி 7ஆம் தேதி. மாதத்தின் முதல் வாரத்திலேயே உங்களுக்கு
மனதிற்கினிய சம்பவம் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. குறிப்பாக நடைபெறாமல் கை நழுவிச் சென்ற வரன்கள் கூட மீண்டும் வந்து சேரலாம். சுப நிகழ்வு நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகிறது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். வைகாசி 27ஆம் தேதிக்கு மேல் ஒரு எதிர்பார்த்த நற்காரியம் நடைபெறப் போகிறது. இந்த மாதம் இனிய மாதமாக அமைய தெற்கு நோக்கிய அம்பிகையை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் மாதமாகவே அமைகின்றது. குருவினுடைய பரிபூர்ண பார்வை ராசியில் பதிகின்ற பொழுது கவலைப்பட வேண்டியது இல்லை. குருபார்க்க கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் அடையப் போகிறீர்கள். உங்களுக்கு எந்த விதத்தில் திசாபுத்தி நடந்தாலும், அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் குரு பார்க்கின்றார். எனவே கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும், குடும்ப முன்னேற்றம் கூடும், தொழிலிலே கிளை தொழில்கள் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. பொதுவாகவே வலதுகை இடதுகை நீங்களாக நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கையை நீங்கள் விநாயகப் பெருமான் மீது வைக்க வேண்டும். குறிப்பாக வடக்கு நோக்கிய விநாயகரை நீங்கள் வழிபட்டால் வளர்ச்சி மீது வளர்ச்சி உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதத்தில் உங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு, வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. நீங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்து காத்திருந்தீர்களோ அவையெல்லாம் படிப்படியாக நடைபெறும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 6ஆம் இடத்திலே குரு சஞ்சரிக்கின்றார், அவரோடு சூரியன். எனவே தந்தை வழி உறவிலே கொஞ்சம் விரிசல்கள் ஏற்படலாம். பெற்றோர்களுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாலும் கூட நண்பர்களின் உதவி உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம். இருக்கும் இடத்திலிருந்து நீண்ட தூரத்திற்கு உங்களுக்கு மாறுதல் நடைபெறப் போகிறது. 10லே கேது இருப்பதால் அப்படிப்பட்ட மாறுதலை ஏற்றுக்கொள்ளாமல் ஏதாவது சொந்தமாக செய்யலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். 3லே சனி இருப்பதால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பதிலே சில தடைகள் உண்டு. குறிப்பாக உடன்பிறப்புகளையும் நீங்கள் அனுசரித்து கொள்ள வேண்டும், உடன் இருப்பவர்களையும் அனுசரித்து கொள்ள வேண்டும். ஆரோக்கிய தொல்லைகள் வந்து அலைமோதும். உஷ்ணாதிக்க நோய்க்கு ஆட்பட நேரிடலாம். எனவே அடிக்கடி உடல்நிலை தொல்லைகள் வருகிறது என்றும் கவலைப்படுவீர்கள். எல்லா வழிகளிலும் இருந்து உங்களுக்கு நன்மை கிடைக்க துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். துர்க்கை வழிபாடு உங்கள் வாழ்வில் துயரங்களை போக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அற்புதமான மாதம். குரு பார்க்கிறது. குரு பார்வை இருக்கின்ற பொழுது கவலைப்பட தேவையே இல்லை. சென்ற மாதத்தில் நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது படிப்படியாக நடைபெறும். சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். கைமாற்றாக கொடுத்த தொகை உங்களுக்கு வந்து சேரும். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். வீடு கட்ட வேண்டும் அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் அல்லது வீடு வாங்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்திருந்தால், திட்டம் தீட்டி இருந்தால் அவை படிப்படியாக நடைபெறும் நேரம் இது. 2லே சனி குடும்ப சனி. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும். எனவே நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அத்தனையும் உங்களுக்கு வைகாசி 11க்கு மேல் நடைபெறப் போகிறது. 11ஆம் தேதி என்ன நிகழும் என்றால், புதன் ரிஷபத்திற்கு வருகின்றார். உங்கள் ராசிக்கு 6க்கு அதிபதி 5இல் வருகின்ற பொழுது பஞ்சமஸ்தானம் புனிதமடைகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு புதன் வருகின்ற பொழுது மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு வரப்போகிறது. மாமன் மைத்திரன் வழியிலும் மனதிற்கினிய சம்பவம் நடைபெறும். சேமிப்பு உயரும். இந்த மாதத்தில் நீங்கள் அனுமனை வழிபட்டால் ஆனந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வருகின்ற மாதம் இது. ராசியிலேயே சனி இருக்கின்றார். நன்மையை உங்களுக்கு செய்ய வேண்டும். அதே நேரம் 2லே ராகு, 8லே கேது. பணம் 1 பங்கு வந்தால் 2 பங்கு செலவாகலாம். இடமாற்றங்கள் வருவது போல் தோன்றி மறையும். குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். பொதுவாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். எதில் நீங்கள் முயற்சி செய்தாலும், எந்த முயற்சி செய்தாலும் 1க்கு 2 முறை செய்யக்கூடிய சூழல் சனியின் பலத்தால் வரலாம். எனவே சனி உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் எழுந்தவுடனேயே சனி பகவானுடைய எண்ணத்தில் ஈடுபட்டு சனியை நீங்கள் கும்பிட வேண்டும். சனி கவசம் பாட வேண்டும். வாய்ப்பு இருப்பவர்கள் அருகில் இருக்கும் புகழ்மிக்க சனிக்குரிய ஆலயங்களுக்கு சென்று வரலாம். அது மட்டுமல்ல, 3ஆம் இடத்திலே சுக்கிரனும் புதனும் இருக்கின்றார்கள். சகோதர வர்க்கத்தினரால் உங்களுக்கு ஒரு சிலருக்கு நன்மை கிடைக்கும். வைகாசி 18ஆம் தேதி செவ்வாய் பேச்சுக்கு பின்னாலே உங்களுக்கு எதையெல்லாம் சென்ற மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அவை படிப்படியாக நடைபெறலாம். என்ன இருந்தாலும் ஆரோக்கிய தொல்லை மட்டும் உங்களுக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ வரலாம். எனவே மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். மருத்துவ செலவு குறைய வேண்டுமானால் நீங்கள் தன்வந்திரி வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். வாய்ப்பு இருப்பவர்கள் வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வைத்தியநாதர், தையல்நாயகி, தன்வந்திரி போன்ற தெய்வங்களை வழிபட்டு வருவது நல்லது.
மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகச்சிறந்த மாதம். தனாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கின்றார். எனவே நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறப் போகிறது. வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு தானாகவே வரலாம். விலை உயர்ந்த பொருட்கள் வீடு தேடி வரப்போகிறது. 7லே கேது இருக்கிறாரே, எப்படி நல்லது செய்யும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். சப்தமஸ்தானத்தில் கேது இருந்தாலும் சப்தமாதிபதியான புதன் நல்ல இடத்தில் இருக்கின்றார். சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தில் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கொடி நாட்டுவீர்கள். இந்த மாதம் வைகாசி 27ஆம் தேதி புதன் 4ஆம் இடத்திற்கு வருகின்ற பொழுது வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு. மாமன் மைத்துன வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். உத்தியோகத்திலே புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு அயல்நாடு போன்றவற்றிலிருந்து ஆதாயம் தரும் தகவல் உங்களுக்கு வரலாம். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. ராகு கேதுக்கள் வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு நன்மையை விளைவிக்கும். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் கிடைக்க எல்லா வளமும் நலமும் வந்து சேர என்னுடைய இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.